ஹலோ ஆல், இது மலேசியா ட்ரிப்போட டே 2. ஸோ இன்றைக்கி வந்துட்டு இங்கே ஒரு ஃபேமஸான முருகன் டெம்பிள் இருக்குல்ல, அது பார்க்குறது தான் பிளான் இருந்துச்சு மேஜராக. ஸோ அதனால் வந்து சாரீ சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த சாரீ வந்துட்டு இங்கே வரதுக்காகவே வந்து வாங்கி வச்சு வீட்டில் இருக்கும்போது கட்டணும்னு தோண்டிகிட்டே இருக்கும். ஆஃபீஸ் போகும்போதெலாம் சரி இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக கட்டணும்னு சொல்லி கையை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு எடுத்து வச்சுட்டேன் பேக் பண்ணி. ஸோ காலையில் வந்து எழுந்து ஹோட்டல்லே வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் அந்த பஸ் வந்துருச்சு. ஸோ வந்துட்டு இங்கேருந்து நம்ம அந்த டெம்பிள் இருக்கிற ஏரியாவுக்கு தான் போயிருந்தோம். ஒரு 40 minutes டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளேயே வந்து இங்கே இருக்கிற ஏரியாவெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம். செம்ம ரஷ்ஷு, பயங்கரமான கூட்டம் இருந்துச்சு. நாங்கள் போன சீசன் வந்து பீக் சீசன் போல் இருக்குது. இங்கே ஏதோ அந்த ஒரு ஃபெஸ்டிவல் ஏதோ நடக்க போகுது போல். ஸோ அதனால இந்த பீக் சீசனுங்கிறதுனால பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு எல்லா இடமும். இந்த கோவிலுமே அப்படி தான் பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. பட் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது, பயங்கர ஹைட் இல்லை. ஸோ நாங்களும் வந்து எல்லா இடமும் சுற்றியும் பார்த்தாச்சு. ஐ மீன் இந்த இடத்துல வந்து இங்கே கீழேருந்து மேலே போகிறதுக்கு அரவுண்ட் ஒரு 250 or 300 சம்திங் ஏதோ ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது, அந்த ஸ்டெப்ஸு. ஸோ அதை மேலே ஏறி போகிறதுக்குள்ளே நொந்து போயாச்சு. அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸ்டெப்ஸு, குட்டி குட்டி சைஸு அண்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அது ஏறத்துக்குள்ளே ஒரு மாதிரி மூச்சு வாங்கி நமக்கு வயசாயிருச்சுறாங்கிற அளவுக்கு தோண வச்சிருச்சு. மேலே போய் பார்த்தா நிஜமாக வறுத்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. லைக் அந்த இயற்கையை வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் அது ஒரு மாதிரி அழகாக அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க காலங்காலமாக. ஸோ அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் மலேசியாவில் நிறைய தமிழ் பீப்புள் இருக்காங்க இல்லையா, ஸோ நிறைய தமிழ் வேர்டிங்ஸ் தான் எல்லா இடத்துலையும் பார்க்க முடிஞ்சுது இந்த கோவிலில். ஸோ ஃபுல்லாக அழகாக சுற்றி பார்த்துட்டு இந்த சாமியை வந்துட்டு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பயந்து எடுத்தேன். ஆனால் அங்கே இருக்கிற ஐயர் சொல்கிறாங்க அதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாத்தையும் வந்து சுற்றி பார்த்தாச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு பெருசாக சாமி நம்பிக்கைலாம் கிடையாது, பட் கோவில் போகிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த வைப்ரேஷன் எனக்கு பிடிக்கும். ஸோ பயங்கரமாக வந்து அந்த வைப்ரேஷனெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக சுற்றியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப கீழே இறங்கி வந்திருந்தோம். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம ஊர் அந்த பொங்கலும் ஸ்வீட் பொங்கலும் அப்புறம் அந்த ஒரு கொண்டக்கடலையும் வந்து கொடுத்துருந்தாங்க பிரசாதமாக. ஸோ அதையும் வந்து சாப்பிட்டுட்டோம். இது பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. லைக் வீடியோவில் பார்க்க எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, நேரில் வந்து அவ்வளோ ஹைட்டு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போது நான் நிற்கிற இடத்தோட அந்த பாறை சைஸ் வந்து ரொம்ப குட்டி, அது அவ்வளோ ஹைட்டு. என்னோட 10 பேர் வந்து ஐ மீன் 100 பேர் எனக்கு மேலே நிற்கலாம் போல இருக்குது, அந்தளவுக்கு ஹைட்டு. ஸோ அழகாக இருந்துச்சு. பார்த்துட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த இதுக்கு பிளானுக்கு வந்து கிளம்பியாச்சு. அது கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்.